Hello friends, welcome back to Road Politics. This is me, Vinod. இன்னைக்கு ஒரு புது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக அகெயின் டிவிக்கேன்னு நான் சொல்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கலாம். பட் எதிர்கட்சியாக இருந்து கேட்கறது தான் இன்றைக்கி பவர்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் ஆளுங்கட்சி எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்க, எப்படி வேலை செய்கிறாங்கன்றது தெரியும். ஸோ எந்த அளவுக்கு எதிர்கட்சி கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியோட பலம் நமக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கணுன்னா இத்தனை நாளாக நம்மளை டிவிகே டிஎம்கேவான்னு சொல்லி வந்த இடத்துல இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே டிவிகே தாண்டா டிஎம்கேன்ற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக மாறி இருக்கிறாங்க இந்த டிவிகே. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த எந்த ஒரு விஷயமும் செயல்திறனை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும். அந்த வகையாக கடந்த ஆட்சியில் நடந்த அத்தனை திட்டங்களும் இப்போவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று கூட சின்ன மாற்றுதல் நடக்கலை. இந்த விஷயத்துல வரும்போது சிஎம் சார் ஒரு இடத்துல சொன்னார், பதவி ஏற்ற ஒரு 2 செகண்டில் வழிச்சு எடுத்துட்டாங்கன்னு. எனக்கு எந்த லாஜிக்கில் அப்படி சொன்னான்னு தெரியல. ஆனால் இப்போ எந்த வழிச்சு எடுத்த இடத்துலேருந்து இப்போ ஃபண்டிங் அவர் கொடுத்துட்ருக்காருன்னு தெரில. இந்த 1000 மகளிர் தொகையாக இருக்கட்டும், சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, இந்த விவசாயிகளுக்கான செயல் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறாரு. எந்த ஃபண்டிங்லேருந்து எடுத்து பண்ணுறான்னு தெரில. அப்போ அதை நம்ம எந்த மாதிரியான ஆங்கிளில் பார்க்கறது? விஷயம் தெரியாமல் பேசினாருன்னு நம்ம பார்க்குறதா, இல்லை எனக்கு புரியல. ஓகே, அதெல்லாம் விடுங்க. அவங்க சொன்ன செயல் திட்டங்களில் ஒன்றாவது கரெக்டாக நிறைவேற்றிருக்காங்களா? எனக்கு எது இப்போ நம்ம கொடுத்து 1 மாதம் தான் இருக்குது, நீ அதுக்குள்ளே கேட்க வர, அதை பற்றி பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, சொன்னீங்க இல்லை, அதை செய்யறதுக்கு கால அவகாசம் கேட்டீங்களா, அந்த கால அவகாசம் எடுத்துக்கலாம்ல. அதுக்குள்ளவே உங்களை யார் இந்த ஃபண்டிங் என்ன எவ்வளோ ஃபண்டிங் இருக்குன்னு தெரியல, நீங்கள் ஃபைல்ஸ் தொடச்சிட்டாங்க நீங்கள். அப்போ இந்த பேமெண்ட் எல்லாம் எங்கேருந்து கொடுத்துருப்பீங்க? அப்போது உங்கள் ஒரு செயல் திட்டம் எந்த இடத்துலேருந்து வருமானம் வருதுன்னு பார்க்கணும், எந்த மாதிரியான வருமானத்தை நம்ம உயர்த்தணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம செயல் திட்டத்தை நிறைவேற்ற, நம்ம சொன்ன செயல் திட்டங்கள், நம்ம சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே செயல் திட்டமாக மாறுறதுக்கான ஒரு வழிவகை அமையும்ல. அது இல்லாமல் நேராக ஏதோ சொன்னோம் இப்போ உடனே செய்யணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லையே. அதனால தான் நான் கேட்குறேன், டிவிகேவா டிஎம்கேவான்னு கேட்ட இடத்துல இது இன்னைக்கு டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ஒரே மாதிரி தானே எனக்கு தெரியுது. முகங்கள் தான் வேற, ஆனால் விஷயம் ஒன்று தான், ஒரே மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விதமான சேஞ்சஸுமே இல்லை. விவசாயிகள் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னன்னா, ஒரு பொண்ணு பேசுது, எவ்வளோ ஆசையாக ஓட்டு போட்டோம், நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொன்னது ஒன்று, இப்போ செய்தது ஒன்று தான் இருக்குது, அப்போ நாங்கள்லாம் எங்கே போவோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ உடனே பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கல. அவங்க அதே கஷ்டத்தோட இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அவங்க போயிருக்கலாமே. அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்குண்டான செயல்பாடுகளில் இறங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு எடுத்த உடனே வந்த உடனே நாங்கள் செஞ்சிடணும், நாங்கள் சொன்னதை செய்கிறோம் அப்படின்னு காமிக்கல. அது இல்லை, சொன்னதையும் செய்யலை, அதுதான் உண்மை. ஸோ இதை எப்படி பார்க்கறது? ஒரு இவங்க சொல்கிற மாதிரி தற்குறி அந்த மாதிரிலாம் சொல்ல, ஒரு அறவேக்காடு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா பேச்சுகளில்? ஏன்னா ஒரு சின்ன விஷயமாகட்டும், இந்த சின்ன எம்எல்ஏஸ்லாம் பார்க்குறேன், யங்ஸ்டர்ஸ் எம்எல்ஏ ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யாமல் ஒரு ஏதோ ஒரு போலூரில் ஒரு இடத்துல குவாரியில் போய் நின்று தான் வயசுக்கும் தான் என்ன வேலைக்கும் தகுதிக்கும் மீறின செயலாக இருக்குது. ஒரு பொது வாழ்க்கைன்னு இறங்கிட்டு அந்த இடத்துல நான் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா அப்படின்றது அதிகார தோரணையோட உச்சத்தை நான் பார்க்குறேன். தம்பி, நீங்கள் வந்திருக்கிறது, ஆட்சி அமைச்சு வந்திருக்கிறது மக்களோட செயல் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. அதை விட்டுட்டு குவாரியோட ஓனர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் வேலை செய்கிற தொழிலாளர்கிட்ட போய் பேசியிருக்கீங்க, வீரத்தை காமிச்சிருக்கீங்க. எனக்கு புரியல, என்ன மாதிரியான அரசியல் முன்னெடுத்துட்டு போகிறாங்க யங்ஸ்டர்ஸ்ன்னு எனக்கு தெரியல. அப்போ இதே விஷயத்தான். அப்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே முகங்கள் வேறு, விஷயம் ஒன்று தான். நேற்று ஒரு அதிர்ச்சிக்கு தரக்கூடிய விஷயம் ஒன்று உண்மையிலே நல்லா இருந்தது பார்க்கும்போது. இதை எந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன்னு தெரியல. ஒரு 10 o'clock நியூஸ் சேனலில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஒரு விஷயம் நமக்கு வேணும்ன்றது நினைக்கிறத விட அதை செய்து காட்டணுன்ற துடிப்பு நிறைய இளைஞர்கள் கிட்ட இல்லை, முக்கியமாக தலைவர்கள் கிட்ட இல்லை. அந்த இடத்துல அண்ணாமலையும் நான் முதல் இடத்துல பார்க்குறேன். எதை வச்சு பார்க்குறேன்னா, இதோ இப்போ சொன்ன விஷயமும் சரி, நம்ம பேசின விஷயமும் சரி, நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி,
இவருக்கு கொஞ்சம் மாறுபட்டு எல்லாமே ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்க ஒரு மனிதனாக நான் பார்க்குறேன். அதே விஷயத்தில் இவரோட செயல்களும் சொல்கிற விஷயமும் தெளிவாக அவ்வளோ நிசப்தமாக நடந்துட்டுருக்கு. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் ஒரு லெஜண்ட். கண்டிப்பாக நம்ம அரசியலில் அவரை நம்ம முன்னிறுத்தி கொடுத்தே ஆகணும், அது நம்மளோட கடமை, அப்படி கூட வச்சுக்கலாம். இதை விட்டு இன்னொரு விதமாக நான் பார்க்குறேன். அந்த காலத்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் இந்த வரிசையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தமிழகம் பார்க்க போகிற இளம் தலைவர்களாக நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், டிஎம்கேவோட இப்போ தலைவராக ஆக்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன், உதயநிதியாக இருக்கட்டும், முன்னெடுத்து செல்லது எல்லாமே ஒரு இளம் தலைமுறை, ஒரு 37 45 50 தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இவங்களோட களம் வேற மாதிரியான இருக்கும். அதான் நான் சொல்ல வரது என்னன்னா, யங்ஸ்டர்ஸாக மாறி போகிறோம் ஒரு 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 ரீதியில். என்னும் போது நான் எதிர்பார்க்கறது எல்லாமே உண்மையாக என்ன முடியுதோ அதை சொல்லுங்க, என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க, அந்த செய்யறதுக்கான கால அவகாசம் எடுத்துக்குங்க, ஆனால் அதை செஞ்சிருங்க. கண்டிப்பாக அதில் நான் பாதி செஞ்சேன் மீதி செய்யலை அது தேவையில்லை. ஒரு 5 வருஷம் ஒரு கேப்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் டைம் எடுத்துக்குங்க. 100 நாளை தாண்டுங்க, 200 நாளை தாண்டுங்க, 300 நாள் தாண்டுங்க, 2 வருஷம் கூட டைம் எடுத்துங்க. இத்தனை வருஷமா மக்கள் கஷ்டப்பட்டது ஒன்றும் புதுசு இல்லையே. அதனால செய்யக்கூடிய செயல் திட்டத்தை தெளிவா, பொறுமையா, நிதானமா செயல்படுத்துங்க. யாரும் உங்களை ஒரு மாசத்திலேயே எனக்கு இந்த செயல் திட்டத்தை கொடுங்க, எனக்கு இதுல இருந்து நிவாரணம் எடுத்து கொடுங்க, இதை மாத்தி கொடுங்கன்னு கேட்கல. விஷயம் ஒண்ணுதான், மாறுபட்ட அரசியலை நான் எதிர்பார்க்கிறேன். நம்மளை எல்லாருமே, நான் இல்லை எல்லாருமே எதிர்பார்க்கணும் வைங்களேன். இந்த போஸ்டர் ஒட்டுறதா இருக்கட்டும், பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் மாற்றுதல் எதிர்பார்க்கிறேன். அவங்க பண்ணதையே திருப்பி நம்ம பண்றதுக்கு நம்ம எதுக்கு மாற்று அரசியல் நம்ம எதிர்பார்க்கிறோம்? நான் ஒரு இடம் பார்க்குறேன், நம்ம மேலே போட்டிருக்கேன் அந்த வீடியோ டேக்ல பாருங்க. லைனா அது மெட்ரோ செயல் திட்டத்துக்காக போட்டது. அதில் வரைபடம் வரைஞ்சிருக்கு தம்பி, எந்த பக்கம் போகணும், மென் நெட்வொர்க்கு, டைரக்ஷனு எல்லாமே இருக்கு. அதை காலையில் ஒருத்தன் எடுத்து தண்ணி ஊற்றி சுரண்டிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு வேலை ஆட்கள், அது ஒரு வேலையாக ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் என்ன மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ போறோன்றதுல முக்கிய பணி நமக்கு புதிய அரசுக்கு இருக்கு. அவங்க பண்ணதே தான் நான் பண்ணுவேன். தம்பி நீ நல்லா பண்ணு, உள்ள இறங்கி மக்களுக்கு செலவு பண்ணு. அந்த போஸ்டர் ஒட்டுற, பேனர் ஒட்டுற செலவு ஒரு தாத்தா பாட்டிக்கு எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு சின்னதாக வாங்கி கூட, அவங்க மனசுல நீ நிற்ப, அவங்க ஓட்டு உனக்கு விழும். அதை விட்டுட்டு நான் பேனர் வச்சு என் முகத்தை நான் காமிக்கிறதுனால மட்டும் புதிய அரசு அமைஞ்சிடாது. அது திருப்பியும் அதே மாதிரி தான் நீங்க பண்றீங்க. பின்னாடி என்ன பண்ணுமோ அதே தான் பண்றோம். நம்ம புதுசா என்ன எது பண்ணணும், புதியதா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நம்ம வந்திருக்காங்கன்னா அதுக்குண்டான செயல் திட்டம் பண்றதை விட்டுட்டு அதையே திருப்பி ஒரே விஷயத்த ரீல்ஸ் போடுறதும், நம்ம போடுறத இன்ஸ்டாகிராம்ல போட்டு நம்ம பேர் வாங்குறதும் அது இல்லை. மக்கள் மனசுல போய் உக்காந்துரும். நல்லது பண்ணாலே தம்பிகளா, எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, உண்மையிலேயே சொல்றேன். ஒரு 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 சேஞ்ச், அப்பாடா நம்ம தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் திருப்பி அதே மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அது சரியான ஒரு போக்கு கிடையாது. எல்லாமே ஒரு சேஞ்சஸ் நமக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். See you then. Bye from